வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றி கலந்த வணக்கத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அரசியல், எந்த அரசியல்வாதியா இருந்தாலும், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், நாளைக்கு ஜெயிக்க போற கட்சியா இருக்கட்டும், பொதுமக்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, இப்படியெல்லாம் அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் ஆணவத்தையும் காட்டுறது தான் அரசியலா? இப்ப சமீபத்தில் நடந்த ஏடிஎம்கே பொதுக்குழு செயற்குழு ரொம்ப அற்புதமான பேச்சாற்றல், அற்புதமான நிகழ்வுகள்லாம் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதாவது நீங்க யாருக்காக பேனர் வைக்கிறீங்க, யாருக்காக கட் அவுட் வைக்கிறீங்க, யாருக்காக போஸ்டர் அடிக்கிறீங்க, யாருக்காக கொடியை பிடிச்சிட்டு ரோட்ல நிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். கோயம்பேட்டில இருந்து மாநகரம் போற வரைக்கும் 2 மணி நேரம் சுமார் அப்படியே இஞ்சி பை இஞ்சாதான் அந்த ரோட்ல நாங்க போக முடியுது. இது அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, ஒருத்தர் கூட அது ஏன்னு எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? வருடம் இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு பொதுமக்களை மாட்டி வளைக்க வேண்டிய காரணம் என்ன? அதாவது லீவு நாள்ல, சனி ஞாயிறுல இந்த மாதிரி விழாக்களுக்கு, இந்த மாதிரி பெரும் கூட்ட திரளுக்கு நீங்க அனுமதி அளிக்கலாம். தனியார் மண்டபத்துல நீங்க பொதுக்குழு நடத்தினாலும் 3000 பேரு, 4000 பேரு, 5000 பேருக்கு பிரியாணி போட்டாலும் பொதுமக்களை எந்த வகையிலையும் நீங்க தொல்லை பண்ணக்கூடாது. இனி வரும் அரசியல்வாதிகள் கொஞ்சமாவது யோசிங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த பக்கம் ஒரு பொதுக்குழு, அந்த பக்கம் ஒரு செயற்குழு, அடுத்து ஆட்சியில உள்ளவங்க நமக்கு நாமே திட்டம், என்னென்னவோ திட்டங்களை போட்டு எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி, இந்த வழியா எத்தனை போலீஸ் அதிகாரிகள் போறாங்க, எத்தனை காவல்துறை அதிகாரி போறாங்க, எத்தனை விஐபிகள், எத்தனை நீதிபதிகள், எத்தனை அரசாங்க வக்கீல்கள், எல்லோரும் இப்படிதானே போறீங்க வரீங்க. உங்களுக்கு யாருக்குமே இதை தட்டி கேட்கணுங்கிற யோசனை வராதா? நீங்க கொடுக்கறதா கொடுக்குறீங்க. ஒரு ஒதுக்குப்புறமா அவங்களோட தனியார் நிகழ்ச்சியா இருந்தாலும், ரிட்டைல்ஸ், மாதாவரம், இந்த பக்கம் வண்டலூர், அந்த பக்கம் மகாபலிபுரம், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அனுமதி கொடுக்கலாமே. காலையில 8 மணிக்கு எழுந்திருச்சு 9 மணிக்கு ஆபீஸ் போகணும், 10 மணிக்கு ஆபீஸ் போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல எப்படி ஆபீஸ் போய் சேர முடியும்? நீங்க கட்சிக்காரவங்க, நீங்க ஆண்டாண்டு காலமா ஆண்டுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொடி பிடிக்கவும், கோஷம் போடுறதுக்கும், மேலாண்டிக்கவும் மனிதர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு ரோடு ஷோ போறதுனால உங்களுக்கு என்னங்க ஆதாயம்? எத்தனை கட் அவுட், எத்தனை பேனர், எத்தனை கோடி அதுல செலவு, எத்தனை மனிதர்கள் உடல் உழைப்பு, இரவு பகல் பார்க்காம காவல்துறை அதிகாரிகள் எந்தெந்த சிரமப்படுறாங்க, போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டீங்களா? நீங்க தான் ஆண்ட கட்சி தானே, உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட தான் திருட்டு ஓட்டு இருக்குல்ல, நீங்க தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறீங்க. அப்படி இருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளா இத பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சண்டை மேளம், அப்படியே மேளம்னா கொடின்னா கொடி, பூக்கள்னா பூக்கள். ஏன், எதுக்கு, என்னத்தை நீங்க கிழிச்சிங்க, என்னத்தை புடுங்க போறீங்க? ஒன்னும் இல்ல. ஆனானப்பட்ட எம்ஜிஆர்ல இருந்து, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவில இருந்து, கலைஞர்ல இருந்து முடியாத காலத்துல ரொம்ப சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி தன்னோட உயிர் போற தருவாயில மிகவும் வேதனைப்பட்டு, கொடுமைப்பட்டு, என்னென்னவோ அவஸ்தைப்பட்டு தான் இறந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு கோடி கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கும், கோடி கணக்கில் மக்களோட வருமானத்தை சுரண்டுறதுக்கும் நீங்க திட்டம் போட்டு செயல் போட்டு உங்களோட அரசியல் செல்வாக்க காட்டுறதுக்காக பொதுமக்களாகிய நாங்கள் என்னங்க பாவம் செஞ்சோம்? இதை யாருமே கேட்க முடியாதா? டிராப்பிங் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு காலத்துல அம்மாவோட பேனரையே கிழிச்சாரு. எத்தனையோ இடங்கள் பேனர் கீழே விழுந்து மக்களுக்கு அடிபட்டிருக்கு,
பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாம் கோர்ட்டு நீதிபதிகள் பார்த்து கேள்விப்பட்டு பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்களா? அப்படி இருந்தும் இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு அரை மணி நேரத்துல போக வேண்டிய ஆபீஸுக்கு 2 மணி நேரம் ஒருத்தன் தாமதமா போனா, ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு அவசர கால சிகிச்சை, ஒரு ஆம்புலன்ஸ் எதுவுமே போக முடியாத அளவுக்கு ரோட்டை டிராப்பிங் ஆக்கி வச்சு என்னங்க செய்ய போறீங்க? யாருக்குடா நீங்க உழைக்கிறீங்க? மக்களுக்காக தானே உழைக்கிறீங்க, மக்களுக்கு தானே ஓட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, ஏடிஎம்க்கு நின்னா ஏடிஎம்க்கு ஓட்டு போடணும், திமுக வந்தா திமுகவுக்கு ஓட்டு போடணும், அவங்க கொடுக்க 2000 வாங்கிக்கணும், வாங்கிக்கிட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. அப்புறம் எதுக்குடா இந்த ஆடம்பர செலவு? அப்புறம் எதுக்குடா நீங்க 5000 பேர் 10,000 பேர் கூட்டி மக்களை வந்து சிரமப்படுத்தி? ஐயோ தாங்க முடியலடா சாமி. இதையெல்லாம் பார்க்கிற மக்கள் நீங்களாவது திருந்துங்க, நீங்க திருந்துங்க. ஏன்னா நீங்க கள்ள ஓட்டுக்கும் உங்க ஓட்டுக்கும் 2000க்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் ஆசைப்பட்டு நீங்க போடுற ஓட்டு உருப்படாம போகுது, நாட்டை குட்டி சேவரா ஆக்குது. இப்ப சமீபத்துல நம்ம என்ன சொல்றது, செங்கோட்டையன் ஒரு பக்கம், நாஞ்சில் சம்பத் ஒரு பக்கம், விஜய் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஆடின ஆட்டம் கேவலமா இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரு போலீஸ் அதிகாரி நீங்க வந்து அனுமதி மீறி மக்களை உள்ள வர சொன்னால கையில இருக்க மைக்கையே பிடுங்கி வீசுறாங்க. அந்த அம்மா கேக்குறாங்க, இப்படிதான் 40 ஒரு உயிர் போச்சு, இதையெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு அதிகாரி கேக்குறாங்க. ஆனா அப்படியே புஷி ஆனந்த் வந்து மேடையில ஏறி, ஐயோ காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டு எல்லாம் மிஞ்சி போயிடுச்சு, இந்த பாண்டிச்சேரியில வந்து சொன்னா ஞாபகத்து வர்றது என்னன்னு தெரியுமா? ஞாபகத்துக்கு வர்றது பாட்டிலும் பீரும் பிராந்தியும் தானே வரும். பாண்டிச்சேரினால அதுதானே ஞாபகம் வரும். வேற என்ன நீ புதுசா சொல்லிட்ட விஜய் அவர்களே? நாட்டுல எப்படியெல்லாம் நடக்குது, எங்கெங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குது. உங்களோட மீட்டிங்க்கு, உங்களோட அதாவது பேராசைக்கு நீங்க முதலமைச்சரா ஆகலாங்கிற கனவுல பழைய பெருசாலிகளையும் பழைய ஆமைகளையும் பழைய முதலைகளையும் ஒன்று சேர்த்து நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வெற்றியாகி நீ நாட்டை ஆள முடியுமா? அது நடக்குமா? இங்கதான் ஏடிஎம்க்கும் திமுகவும் வட்டம் போட்டு தினமும் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு தினமும் ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் மிஸ்டர் நடிகர் விஜய் அவர்கள் உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்க முடியல. நானும் ஒரு அரசியலை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. இந்த மாதிரி நிலைகள்லாம் தமிழ்நாட்டில் மாறினா நிச்சயம் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதைக்கு வரும். உங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி நீங்க பொதுக்குழு நடத்தினாலும் சரி, ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி, போராட்டம் நடத்தினாலும் சரி, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துட்டு செய்யுங்க. அது இல்லாம 1 மணி நேரம் 2 மணி நேரம் போலீஸ்காரங்களையும் பொதுமக்களையும் ரோட்ல நிக்க வச்சு காக்க வச்சு கழுத்தறுத்து நீங்க அரசியல் செய்யணுமா? உங்களோட அரசியல் அராஜகம் அடங்காதா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா? கண்டிப்பா பொதுமக்கள் ஆகிய நீங்களே பொங்கிடணும். பைக்கு ஓட்ட முடியலைங்க, 2 மணி நேரம் பைக்கு ஓட்டிட்டு வரும்போது முதுகெல்லாம் வலிக்குது, கை நரம்பெல்லாம் இழுக்குது, காலெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு இந்த டிராபிங் வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக எடப்பாடியார் வருகைக்காக காத்திருந்த கூட்டம் ஒரு புறம், பொதுமக்கள் மறுபுறம் ரொம்ப சின்ன பின்னமாகி என்னால சொல்ல முடியல, பேச முடியல, அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வருது. இதையெல்லாம் தவிர்த்துக்குங்க. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் திருந்துங்க, மாறுங்க. உங்களோட வீண் பந்தாவுக்காக மக்களை பாடாப்படுத்தி கஷ்டப்படுத்தி தொல்லப்பட வைக்காதீங்க. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.